எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் கூட எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஊர்களை வந்துட்டு சாமிக்கு வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ எல்லோரும் எடுத்து வந்த பால் வந்து ஒவ்வொருத்துக்கிட்டே வாங்கி அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் நடந்துகிட்ருக்குதுங்க. பால் அபிஷேகம் அடுத்தது தான் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு போகலாங்க. எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டுக்குள்ள வந்து ரிலாக்ஸாக கும்பிட்டா தான் வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஒரு பதற்றத்தோட சாமி நம்ம எப்போ கும்பிட்டாலும் அது வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்காதுங்க. இப்போ சாமிக்கு வந்து பால் அபிஷேகம் வந்து முடிஞ்சிட்டு தீப ஆராதனை வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த முத்து மாரியம்மன் அருள் கிடைக்குன்னு சொல்லிட்டு மனமார வந்து இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். அபிஷேகம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து அம்மனுக்கு அலங்காரம் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து பொங்கல், புளியோதரை அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன பிரசாதம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா கேசரி செஞ்சு எடுத்து வந்திருக்குங்க. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து முத்து மாரியம்மன் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விலாக் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்காகவும் சாமிக்கிட்ட வேண்டியாச்சு. மனசுக்கு நிறைவாக திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.